ஸ்ரீலக்ஷ்மீ வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 31/1/2025 மாலை 4:30 மணி வரை திதியை, அதன் பின் திருதியை, நட்சத்திரம் அவிட்டம், காலை மணி 8 முதல் 12 நிமிடம் வரை, அதன் பின் சதயம். இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, வார சூளை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சந்திரன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, எதிர்பார்த்த இனங்கள் நல்ல முறையில் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவிராது. இருந்த போதிலும் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும். கவனம் தேவை. உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வந்து விலகக்கூடும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக நிமித்தமாக பயணம் மேற்கொள்ள நேரலாம். நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது. வியாபாரிகளுக்கு விலை ஏற்ற இறக்கமாக இன்று காணப்படும். வழக்கமான வருமானத்திற்கு குறைவிராது. பங்கு சந்தை விஷயத்தில் நிதானம் தேவை. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருந்தாலும் சலசலப்பு சிறிய அளவு இருக்கும். செலவுகள் இருந்தாலும் வரவுகள் இருப்பதால் செலவுகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சி நிலவக்கூடிய தினம். இன்று அநேக நன்மைகளை எதிர்பார்க்கலாம். சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இராது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறு சிறு மாற்றங்களை இன்று சந்திக்க வாய்ப்புண்டு. வியாபாரிகளுக்கு வரவேண்டிய வரவுகள், நிலுவையில் இருக்கும் வரவுகள் நல்ல முறையில் வசூலாகும். ஆனால் அதிக பொருட்களை வாங்கி சேமிக்காமல் இருப்பது நல்லது. பெண்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தமான சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டு நிவர்த்தி அடையக்கூடும். குடும்பத்தில் சில முக்கிய நிகழ்வுகள் நடக்கக்கூடும். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, தாய் அல்லது தகப்பனார் வழி சொத்துக்களில் இதுவரை குழப்பம் இருந்தவர்கள் அது நீங்க பெறுவதை காண முடியும். உறவுகளால் சிறு சிறு ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரை அனுபவித்த தொல்லைகளில் இருந்து விடுபட்டு பதவி உயர்வு, பொருளாதார மேம்பாடு ஏற்பட சாத்தியமுண்டு. மேலதிகாரிகளின் அனுசரிப்பு நல்ல முறையில் இருக்கும். புதிய தெம்பு உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் முக்கியமான ஆவணங்களை கவனமாக கையாள்வது அவசியம். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புதிய ஆடை அணிமணி சேர்க்கைகள் உண்டாகும். நண்பர்களிடையே சிறு சலசலப்பு தோன்றி மறையும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இன்று அநேகமான நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசாங்க தொடர்பான நல்ல தகவல்கள் தேடி வரக்கூடும். சிறு தடைகள் இருந்தாலும் நீங்கள் அதை சாமர்த்தியத்தால் வெற்றி கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் பெறவும், வேலைகள் கடுமையான சூழ்நிலைகளை சமாளிக்கவும் உங்களுக்கு உங்களது சாதுரியம் கை கொடுக்கும். சில விஷயங்களில் கவனமாக இருந்து செலவினங்களை இன்று நீங்கள் தவிர்ப்பீர். பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பிரயாணங்களால் அனுகூலம் உண்டு. அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, சில விஷயங்களில் நல்லதும் சிறு சிறு தொல்லைகளும் இன்று சேர்ந்தே காணப்படும். குடும்பத்தில் திருமண சம்பந்தமான சுப நிகழ்ச்சி பற்றி பேச்சுவார்த்தை வெற்றி பெறும். விருந்து விழாக்களில் பங்கு கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் கௌரவம், பாராட்டு போன்றவை நிகழலாம். சிலருக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தும்.
மொத்த பொருள் வாங்கி வியாபாரம் செய்வோர் நல்ல பலன்களை அடைவர். பிரயாணங்களில் கைப்பொருட்களை இன்று கவனமாக பாதுகாப்பது அவசியமானதாகும். குடும்பத்தில் இருந்த ஒரு பழைய பகை மறையக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயத்தில் ஆதாயங்கள் இருந்தாலும் பண பரிவர்த்தனைகளில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் ஆகியவை தள்ளி போனாலும் அவை பிற்காலத்தில் அனுகூலமாக அமையும். கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கடன் கொடுத்தவர்கள், கடன் வாங்கியவர்கள் பண சம்பந்தமான பரிவர்த்தனையில் இன்று சிறு திருப்பத்தை சந்திப்பர். குடும்பத்தில் பெண்கள் மனம் விட்டு சில விஷயங்களை பேசுவதன் மூலம் சிறு சங்கடங்களை தவிர்க்க முடியும். சிலருக்கு ஆலய தரிசனமும் மகான்களின் தரிசனமும் நிகழக்கூடும். குழந்தைகளுக்கு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து பின் சரியாகும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் சிறு மாற்றங்களையும் நன்மைகளையும் பெறக்கூடும். சிறு கடன்கள் தலை தூக்கும். அவை சாமர்த்தியமாக சமாளிக்கப்படும். கிரெடிட் கார்டு அதிகம் உபயோகிப்போர் இன்று சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. வியாபாரிகள் சற்று அதிகமாக லாபம் பெறக்கூடும். பெண்களுக்கு குடும்பத்தில் உற்சாகமும் சுறுசுறுப்பும் காணப்படும். பழைய கடன் சுமைகள் குறையும். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலில் கணக்கு வழக்குகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சிறு தொல்லை உண்டாகலாம். குடும்பத்தில் திடீர் சுப செலவுகள் ஏற்படும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். வீண் செலவுகள் இன்று தவிர்க்கப்படும். பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இதுவரை இருந்த மனக்கசப்புக்கள் மெல்ல விலகும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக ஆர்வம் செலுத்துவர். திட்டமிட்டு செலவு செய்வது இன்று முக்கியமானதாகும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடைப்பட்டவர்களுக்கு அதை பற்றி பேச முடிவு செய்ய இன்று அருமையான சந்தர்ப்பம் உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு திடீர் பொருள் வரவும் நல்ல காரியங்கள் நடக்கவும் வாய்ப்பு ஏற்படும். இருந்த போதிலும் பரபரப்பாக இருப்பதால் மனதில் சிறு சோர்வு ஏற்பட வாய்ப்புண்டு. பெரியோர்களது ஆதரவு கை கொடுக்கும். வெளியூர் பயணம் பலன் தரும். தானிய வியாபாரம் செய்வோர் நல்ல லாபம் அடைவர். தொழிலதிபர்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்பை பெறுவீர். மனைவி வழி சொந்தங்களால் எதிர்பாராத நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கக்கூடும். ஸ்பெகுலேஷனில் சிலருக்கு எதிர்பாராமல் சிறு தொகை கிடைக்க வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, சில விஷயங்களில் நீங்கள் இன்று மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். மேல் அதிகாரிகளிடமும் உடன் பணிபுரிவோரிடமும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபாரம் செய்வோர் வாடிக்கையாளரிடமிருந்து பழைய பாக்கியை வசூல் செய்ய சற்று சிரமப்பட வேண்டி வரலாம். கணவன் மனைவி இடையே இருந்த பிரிவு மனக்கசப்பு விலகும். ஒற்றுமை அதிகரிக்கும். மனைவி வழியில் உறவினர் வழியில் சிறிய ஆதாயம் பெற வாய்ப்புண்டு. குழந்தைகளுக்கு புது அணிமணி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். எல்லா செயல்களிலும் சற்று கவனமாக இருந்தால் பிரச்சனைகளை நீங்கள் இன்று சுலபமாக தவிர்த்து விடுவீர். வெளியூரிலிருந்து வரும் செய்தி மகிழ்ச்சியை தரும். சிலருக்கு திடீர் பிரயாண லாபம் உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, எதிர்பாராத சிறிய செலவுகள் ஏற்பட்டு தொல்லையை தரக்கூடும். பூமி மனை விஷயங்களில் கவனமில்லாவிட்டால் சிறு ஏமாற்றத்திற்கு உள்ளாக நேரலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி இடமாற்றங்கள் ஏற்படும். இருந்தாலும் வேலையில் பளு அல்லது கடுமை கூடும். சில விஷயங்களில் மேலதிகாரிகளின் கருத்து உங்களுக்கு ஒத்து வராமல் போகலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறு ஆதாயம் உண்டு. சிலர் தங்கள் குடும்ப செலவுக்காக, குறிப்பாக குழந்தைகளின் நலனுக்காக, கல்விக்காக கடன் வாங்க நேரலாம். பெண்கள் அக்கம்பக்கம் அயலாரிடம் திரு வார்த்தைகளை பயன்படுத்துவதால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு விலகும். கூடுமானவரை பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய முதலீடுகளை இன்று தவிர்ப்பது நல்லது. அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி நிலவும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திடீர் தனவரவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றங்கள் தென்பட்டாலும்
அலுவலகத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட சாத்தியமுண்டு. நண்பர்கள் இடமும் ஊழியர்கள் இடமும் சுமூகமாக நடந்து கொள்வதால் தொல்லைகள் குறையும். பெண்கள் வார்த்தைகளை கவனமாக பேசி மற்றவருடன் பழகுவது நல்லது. தேவையற்ற விவாதத்தால் குடும்பத்தில் மனக்கசப்பை பெண்கள் அடைவர். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி விற்கக்கூடியவர்கள் இன்று ஓரளவு லாபம் பெற சாத்தியமுண்டு. நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த உறவினர் அல்லது நண்பர் ஒருவரை இன்று சந்திப்பீர். 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவத்து.